வணக்கம். எத்தனை பாரதிகள் வந்தாலும் இந்த இழிப்பிறவிகள் திருந்த போவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம சென்னையில் நடந்திருக்கு. சென்னை அண்ணா நகரில் ஒரு 10 வயது பெண் குழந்தை கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தைய பரிசோதித்த மருத்துவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குழந்தைக்கு நடந்த அநியாயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல் நிலையத்திலிருந்து விசாரிக்கிறதுக்கு அந்த பெண் குழந்தையும் அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்களையும் காவல் நிலையத்துக்கு வர சொல்றாங்க. அந்த பெண் குழந்தைய உனக்கு இவங்க கூட எத்தனை நாளா தொடர்பு இருக்கு, இது மாதிரி இன்னும் உனக்கு வேற யாருக்குள்ள தொடர்பு இருக்கு, யார் உன்னை என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகள் கேட்டு அந்த 10 வயது பெண் குழந்தைய துன்புறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புகார் கொடுத்த பெற்றோர்களை நிர்வாணப்படுத்தி அடிச்சு துன்புறுத்துறாங்க. இந்த இதுல ஒரு பெண் உதவி ஆய்வாளரும் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. இந்த சம்பவங்கள் பத்திரிகையில வெளிவருது. இந்த அந்த அநியாயத்துல பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு குழந்தைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். அந்த குழந்தைக்கு உரிய இழப்பீடு வாங்கி தரணும். இந்த அநியாய செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில செய்து வருது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் இவங்க தாமாகவே முன் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க. அவங்க அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் போது இந்த வழக்குல எங்களுக்கு தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை, அதனால இந்த வழக்கை CBIக்கு மாற்றி உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தமிழக அரசு பொங்கி எழுகிற தமிழக அரசு, பெண்களுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பொங்கி எழுகிற தமிழக அரசு உடனே இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் மேல்முறையீடு பண்றாங்க. இது CBI விசாரிக்கிறதுக்கு தடை விதிக்கணும், தமிழக காவல்துறையை இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்றாங்க. இவங்களுக்காக ஆஜராகிற சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகில் ரோஹித்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாளுக்கான இவருக்கு அப்பியரன்ஸ்க்கான ஒரு நாள் அப்பியரன்ஸ்க்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி CBI உடனே உச்சநீதிமன்றம் ஓகே CBIக்கான விசாரணையை நாங்கள் தடை விதிக்கிறாங்க. அப்புறம் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இந்த 7 பேர் கொண்ட குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சாராத, தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிராத 7 தமிழக அதிகாரி 7 காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும். அதில் 3 பெண்கள் உட்பட 7 காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும். இவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. இதில் பல இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. முதல்ல ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கே ஒரு போக்சா சட்டத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இதுக்காக பயிற்சி பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த போக்சா சட்டத்தை எப்படி கையாளணும்னு தெரியலையாங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே தப்பில்லை அப்படின்னா தமிழக CBI விசாரிக்கிறதுக்கு விட்டுருக்கலாமே, ஏன் இதுக்காக CBI விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அப்பியரன்ஸ்க்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஏன் தமிழக அரசு போய் தமிழக காவல்துறைக்காக இவ்வளோ வக்காலத்து வாங்குதுன்னு தெரியல. மணிப்பூர் கலவரத்துக்காக குரல் கொடுக்கிற மீடியாக்களும் மாதர் சங்கங்களும் பெண்ணுரிமை போராளிகளும் ஏன் தமிழகத்தோட தலைநகர் சென்னையில் பாதிக்கப்பட்ட அந்த 10 வயசு குழந்தைக்காக குரல் கொடுக்கல? அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு போராடாமல் இருப்பதன் மர்மம் என்ன? காம கொடூரர்களாலும் அதிகார துஷ்பிரயோகத்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு உரிய நீதி வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.